திருமாவர்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கல அப்படின்ற செய்தி மட்டும் தான் வந்தது. ஏன் கலந்துக்கல, எதனால் கலந்துக்கல அப்படின்றத இது வரைக்கும் அவர் வெளிப்படையாகவே அறிவிக்கல. விகடன் குழுமமே முடிவெடுத்து தான் வந்து நம்மால் ஒரு சிக்கல்கள் இது எழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிவு பண்ணி விஜய் வெளியிடுபவராகவும் ஜஸ்டிஸ் சந்துருவையும் அந்த ஆனந்த் டெல்டமுடைய பெற்றுக்கொள்வராக அறிவிச்சிருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் வச்சு மிரட்டினாங்க அப்படின்றது தினமலர்ன்ற பத்திரிக்கை வந்து எழுதுறாங்க. ஏன் தினமலரில் எழுதுறாங்கன்னா தினமலர் என்ன தான் எழுத மாட்டாங்க. சாராய இறப்புக்கு பிறகு நாங்கள் வந்து ஒரு அழைப்பு கொடுத்தோம். சாராய அதாவது மது ஒழிப்பில், போதை பொருட்கள் ஒழிப்பில் உடன்பாடு இருக்கிற எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு ஒரு தன்னலம் மற்ற ஒரு பொதுநலமான ஒரு வந்து ஒரு ஓப்பன் ஹார்ட்டடு இன்விடேஷன் அது. அதையே வந்து இவங்க அரசியல் தேர்தல் கணக்கு வழக்குகளோடு முடிச்சு போட்டு தான் மணி போன்றவர்கள் பேசினாங்க. ஆதவர்ஜுனாவுடைய செயல்பாட்டுக்கு நேர் எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்னைக்கு முன்வைக்கிறாரு திரு வன்னியரசர். சமரச பாயாசமோ ஏதோ ஒரு பாயாசம் மாதிரி வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. எங்கள் தலைவர் எடுப்பதுதான் முடிவு, எங்கள் தலைவர் அறிவிப்பது தான் வந்து நிலைப்பாடு. அதுக்கு இந்த நிலைப்பாடு தலைவர் இப்படி எடுத்திருக்காரு, இந்த அறிவிப்பு சொல்லியிருக்காரு, உங்கள் கருத்து என்னன்னு கேட்டால் நான் சொல்லுவேன். திமுக மனசு புண்படாமல் இருக்கணும், இல்லை திமுக சேதம் ஆயிடுமான்றது தான் பாதுகாக்கிறாங்க அப்படின்றது பல பேர் முன்வைக்கிறாங்க. இது கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், மெயின் பாலிக்கு எல்லாருமே வந்து திமுக எதுவும் அவன் பார்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் குறியாக இருக்காங்கன்றது சொல்கிறாங்க. எங்கவேல் பிரச்சனை இருந்துச்சு, 3 கட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? திமுக தான். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களுக்கு பிரதாப்பின் அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் விசிகாவின் மாநில துணை பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு ரஜினிகாந்த் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாளை டாக்டர் அம்பேத்கருடைய நினைவு நாள். திட்டமிட்டபடி நடைபெறுகின்றது டாக்டர் அம்பேத்கருடைய நூல் வெளியீட்டு விழா. வெளியிடக்கூடியவர் தாவேகாவின் தலைவர் நடிகர் திரு விஜய் அவர்கள். நூலை வந்து பெற்றுக்கொள்ள இருந்தவர் திரு திருமாவர்கள். இன்னைக்கு அதெல்லாம் மாறி அம்பேத்கருடைய பேரனும் நீதியரசர் சந்திர அவர்களும் கலந்துக்கிறாங்க. நோக்க உரை கட்சியினுடைய துணை பொதுச் செயலர் உருவாக்க உரை வந்து நிகழ்த்துறாரு. ஆனால் கீழே வந்து பொதுச் செயலர் பேர் வந்து போடாமல், துணை பொதுச் செயலர் பேர் போடாமல் வாய்ஸ் ஆஃப் காமன்னு போட்டிருக்காங்க. திருமாவர்கள் அந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கல அப்படின்ற செய்தி மட்டும் தான் வந்தது. ஏன் கலந்துக்கல, எதனால் கலந்துக்கல அப்படின்றத இது வரைக்கும் அவர் வெளிப்படையாகவே அறிவிக்கல. என்ன காரணம்? அதாவது இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுல எங்கள் தலைவருக்கு ஒன்றும் தயக்கமோ அல்லது வந்து மாற்று கருத்தோ எதுவும் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசியல் என்பது வேறு, இது போன்ற நிகழ்வுகள் என்பது வேறு. குறிப்பாக இது விடுதலை சிறுத்தைகள் முடிவு பண்ண நிகழ்ச்சி அல்ல. இது வந்து விகடன் குழுமம் முடிவு பண்ண நிகழ்ச்சி. இது இப்போ விகடன் குழுமம் தான் வந்து ஆரம்பத்தில் என்ன முடிவு பண்ணுறாங்கன்னா, வெளியிடுபவர் தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு மு க ஸ்டாலின் அவர்கள், பெற்றுக்கொள்பவர் எங்களுடைய தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் அவர்கள். இப்படி தான் முடிவு பண்ணாங்க. இது தள்ளி போகுது. தள்ளி போன பிறகு அவர் முதலமைச்சருக்கு வந்து கலந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகுது. இப்போ முதலமைச்சர் வெளியிடுற அந்த இடத்துல வந்து வெளியிடுபவர் வந்து எங்கள் தலைவர் அப்படிங்கிறாவும், பெற்றுக்கொள்பவர் விஜய் என்பது போல் ஒரு செய்தி வந்து வந்தது. அது ஒரு ஃபைனல் டிசிஷனாக எங்கேயுமே வரல. இப்படி ஒரு பரவலான ஒரு பேச்சாக இருந்தது, செய்தியாக இருந்துச்சு. சில பத்திரிகையில் இவங்க 2 பேரும் சேர்ந்து கலந்துக்க போகிறாங்க அப்படின்லாம் இருந்தது. திருமாவர்கள் வந்து நிகழ்ச்சியில் கலந்துக்காமல் தவிர்த்திருக்கார் இல்லையா, அதுக்கு ஒரு தயக்கமோ ஒரு காரணமோ இருக்கும் இல்லையா, அந்த காரணம் தான் என்னென்னு கேட்குறேன். அதாவது கலந்துக்கிறாமல் தவிர்க்கிறேன் அப்படின்னா, கலந்துக்க முடியாதுன்னால கலந்துக்க மாட்டேன் என்று எங்கள் தலைவர் அறிவிக்கலை இதுவரையும். சரி, இருவரும் அறிவிக்கலை. இந்த சூழல்களை கணக்கில் கொண்டு விகடன் குழுமமே இந்த முடிவை எடுத்திருக்கிறது. ஆமாம், விகடன் குழுமமே முடிவு எடுத்து தான் வந்து நம்மால் ஒரு சிக்கல்கள் இது எழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு முடிவு பண்ணி விஜய் வெளியிடுபவராகவும் ஜஸ்டிஸ் சந்துருவையும் அந்த ஆனந்த் டெல்டமுடைய பெற்றுக்கொள்வராக அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு வந்து இதில் போனாக்கா உடனே கூட்டணியில் கோச்சிப்பாங்க, திமுக கோச்சிக்கும், திமுக கூப்பிட்டு எங்களை மிரட்டிடுச்சு, இதெல்லாம் வந்து சும்மா என்ன சொல்கிறதுனா ஒரு அடிப்படை ஆதாரமற்ற அப்படின்ற பத்திரிக்கை எழுதுறாங்க. திருமாவர்களையும் ஸ்டாலின் அவர்கள் கூப்பிட்டு மிரட்டினாங்க, ஒரு அமைச்சர் வச்சு மிரட்டினாங்க அப்படின்றது தினமலர்ன்ற பத்திரிக்கை வந்து எழுதுறாங்க. ஏன் தினமலரில் எழுதுறாங்கன்னா தினமலர் என்ன தான் எழுத மாட்டாங்க? எல்லாம் தினமலரில் எழுதுறது தான் உண்மையா? தினமலர் வந்து எப்படிப்பட்ட தரம் வாய்ந்த பத்திரிக்கை அப்படிங்கிறது இந்த நாடறிந்த உண்மை. தினமலர் வந்து யாருக்காக வேலை செய்வார்கள்,
பிஜேபி ஆர்எஸ்எஸ் சங்க பரிவாரங்களுடைய ஆதரவாக தான் எப்போதுமே அவர்களுடைய கருத்துக்கள் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். எப்போதுமே திராவிட இயக்கங்களுக்கும் பெரியார் இயக்கங்களுக்கும் அம்பேத்கர் இயக்கங்களுக்கும் கம்யூனிஸ்ட் இயக்கங்களுக்கு எதிராகத்தான் அவர்கள் இருப்பாங்கன்னு தெரியும். அப்போ அவங்க எழுதுறதால நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும்? தினமலரை விட்டுறேன். நிறைய பத்திரிகையாளர்கள் இப்போ நீங்கள்லாம் மேடையில் வச்சு பேச வச்சு திரு மணி அவர்கள் முதற்கொண்டு பார்த்தீங்கன்னா திருமாவர்கள் வந்து பின்வாங்கி இருக்காரு, அவருடைய பாடி லாங்குவேஜ்ல ஒரு வித்தியாசம் தெரியுது, ஏன் இந்த தயக்கம், என்ன நடக்குது, எங்களுக்கு பிடிச்ச தலைவர் தான் திரும்ப, ஆனால் அவர் பண்ணுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா சரி கிடையாது, இது ஒரு அரசியல் பிழைன்னு சொல்கிறாங்க. இல்லை அது வந்து அவங்க பார்வையில் அரசியல் பிழையாக இருக்கலாம். அவங்க வந்து அவங்க பார்வை வந்து எங்களை பொறுத்தளவு குறையுடைய பார்வையை தான் நாங்கள் பார்க்குறோம். எல்லாத்தையும் எல்லாரும் எல்லா நேரத்துலையும் சரியாக புரிஞ்சுப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. சரியாக புரிஞ்சுக்கிட்டு தான் இந்த நிலைப்பாட்டை வந்து அவங்க பார்க்குறாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. எங்களுடைய நிலைப்பாடு என்பது மிகச்சரியாகவே இருக்கும். எங்கள் தலைவர் எடுக்கிற முடிவு மிகச்சரியாகவே இருக்கும். அது இன்னைக்கு தெரியாது, காலத்தை வந்து நிச்சயமாக காலம் வந்து அது இவருடைய நிலைப்பாடு, எங்கள் தலைவருடைய நிலைப்பாடு சரிதான் என்பதை தீர்மானிக்கும். இப்போ வந்து கள்ளக்குறிச்சி விஷச்சாராய இறப்புக்கு பிறகு நாங்கள் வந்து ஒரு அழைப்பு கொடுத்தோம். சாராய அதாவது மது ஒழிப்பில், போதை பொருட்கள் ஒழிப்பில் உடன்பாடு இருக்கிற எல்லாருமே வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு ஒரு தன்னலம் மற்ற ஒரு பொதுநலமான ஒரு வந்து ஒரு ஓப்பன் ஹார்ட்டடு இன்விடேஷன். அதையே வந்து இவங்க அரசியல் தேர்தல் கணக்கு வழக்குகளோடு முடிச்சு போட்டு தான் மணி போன்றவர்கள் பேசினாங்க. இப்போ அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு நாங்கள் ஏற்றுக்க முடியுமா? அது சரியான புரிதல் கிடையாது. இது வந்து இப்போ நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர், திரு வன்னியரசு ஒரு துணை பொதுச் செயலாளர், ஆதவர்ஜுன ஒரு துணை பொதுச் செயலாளர். திரு ஆதவர்ஜுனாவுடைய செயல்பாட்டுக்கு நேர் எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை இன்றைக்கி முன்வைக்கிறாரு திரு வன்னியரசர். இது சமரச பாயாசமோ ஏதோ ஒரு பாயாசம் மாதிரி வந்து ரொம்ப கிரிட்டிசைஸ் பண்ணுறாரு. ஆதவர்ஜுனாவையே நேரடியாக கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி தான் அது இருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? நான் இந்த பிரச்சனைகளுக்குள்ளே வரத்துக்கு விரும்பலை. நான் வந்து தலைவருடைய கருத்துக்கு விளக்கம் சொல்ல தயாராக இருக்கிறேன். சும்மா வந்து நீங்கள் வந்து ஒரு ஆதவர்ஜுனா ஒன்று சொல்கிறாரு, வன்னியரசு ஒன்று சொல்கிறாரு. ஒரு கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் பாடி தானே, அதை நம்ம வந்து தலைவருடைய கருத்தாக வந்து எதை வந்து ஊடகங்கள் புரிஞ்சுக்கிறது, எதை மக்கள் நம்புவாங்க? அதாவது என்னென்னா, ஆதவர்ஜுனா என்ன ஸ்டாண்டு எடுக்கிறாரு அப்படிங்கிறதும், அதை வன்னியரசு எப்படி பார்க்குறாருங்கிறதும் அதை வந்து விளக்கம் சொல்வதற்கு நான் இல்லை. நான் அவர்களுடைய யாருடைய வந்து பல பிரிவுகள் இருக்குன்றது அப்படி கிடையாது. ஒரே பிரிவு தலைவர் தான் எங்களுக்கு. இதை வந்து தலைவர் என்ன மிக தெளிவாக தலைவர் பல முறை சொல்லியிருக்கார். நானும் பல முறை உங்ககிட்டே கூட பேசியிருக்கிறேன். எங்கள் தலைவர் எடுப்பது தான் முடிவு, எங்கள் தலைவர் அறிவிப்பது தான் வந்து நிலைப்பாடு. அதுக்கு இந்த நிலைப்பாடு தலைவர் இப்படி எடுத்திருக்காரு, இந்த அறிவிப்பு சொல்லியிருக்காரு, உங்கள் கருத்து என்னன்னு கேட்டால் நான் சொல்லுவேன். இப்போ எங்கள் கட்சிக்குள்ளே வந்து ஒரு எக்ஸ்ட்ரீமாக ஜனநாயகம் கொண்ட ஒரு கட்சி இது. எல்லாருக்கும் ஜனநாயகம் உண்டு, இதில் கருத்து சுதந்திரம் உண்டு. யார் வேணுமாலும் என்ன கருத்தை வந்து பேசினாலும் வந்து அடிப்படையில் கட்சிக்கு மிக எதிராக போயிடக்கூடாது, அவ்வளோதான். அதையும் எங்கள் தலைவர் சரி பண்ணுவார். இப்படிப்பட்ட கருத்து மோதல்கள் ஏற்படுவது எல்லா கட்சியிலும் இயற்கை தான். எங்கள் கட்சியில் வந்து ஏற்படுவது ஒரு பெரிய வெளியில் வந்து இன்னைக்கு பேசுபடு பொருளாக மாறுகிறது. இதுக்கெல்லாம் கருத்து சொல்ல முடியாது. இல்லை, திரு ஆதவர்ஜுனா சொல்லக்கூடிய எல்லா ஸ்டேட்மெண்ட்டுமே விசிகா இருக்கக்கூடிய சில பேருக்கு மனக்கசப்பு ஏற்படுத்துது. என்னடா இவர் திமுக ஆப்போசிட்டாக பேசுகிறாரு. இப்போ இந்த மழை கூட பார்த்தீங்கன்னா ஒரு கடுமையான விமர்சனத்தை முன்வைக்கிறாரு, ஒரு பிரதான எதிர்க்கட்சி போல் செயல்படுறாரு. ஆனால் இவங்கெல்லாம் வந்து சில பேர் வந்து திமுகவுக்கு வந்து விசுவாசமாக இருக்கிறாங்கன்றத பல பேர் வந்து பேசுகிறாங்க, எழுதுகிறாங்க. நான் என்னவா கேட்க விரும்புகிறேன்னா, கட்சிக்குள்ள இருக்கக்கூடியவங்க செயல்படுறதே வந்து கட்சிக்குள்ளே குழப்பறதுன்றது பரவாயில்ல, திமுக மனசு புண்படாமல் இருக்கணும், இல்லை திமுக சேதமாயிடுமான்றது தான் பாதுகாக்கிறாங்க அப்படின்றது பல பேர் முன்வைக்கிறாங்க. இது கட்சியில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவாக இருக்கலாம், எம்பியாக இருக்கலாம், மெயின் பாடி எல்லாருமே வந்து திமுக எதுவும் ஆகாமல் பார்த்துக்கணும் அப்படின்றதெல்லாம் குறியாக இருக்காங்கன்றது சொல்கிறாங்க. இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்போ வந்து இது என்னது வேங்கவேல் பிரச்சனை இருந்துச்சு, 3 கட்ட போராட்டத்தை நாங்கள் நடத்தினோம். அப்போ யார் ஆட்சியில் இருந்தா? திமுக தான். அதே போல் வந்து கனியமூர் அந்த ஸ்ரீமதி குழந்தை இறந்துச்சு, அதுக்கு மிகப்பெரிய போராட்டத்தை விடுதலை சித்தைகள் நடத்தி எங்கள் தலைவர் நேரடியாக போய் கலந்துக்கிட்டாரு. அப்போ யார் ஆட்சி நடந்தது? யார் ஆட்சி நடந்தது சொல்லுங்க. அதெல்லாம் திமுக சொல்லுங்க. இல்லைன்னா அது இருங்க, நான் சொல்லிடுறேன். மது போராட்டம் நடத்தும் பொழுது திமுக தான். ஒரே முரணா இருக்கு. இதை கேளுங்க, திமுக தானே மதுவை ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் மாநில அரசை வலியுறுத்தினோம், சரிதானா? மாநில அரசை வலியுறுத்தணும். அப்ப யார் ஆட்சி நடக்குது? திமுக தான். திமுக ஆட்சி தான் நடக்குது. அப்ப நாங்க யாரை எதிர்த்து போராட்டம் பண்றோம்? ஸ்டாலினோட சேர்த்து போராட்டம் பண்றோம். ஸ்டாலினுடைய அரசை எதிர்த்து போராட்டம், தமிழ்நாடு அரசை எதிர்த்து
திமுக தலைமையில் இருக்கிற அரசை எதிர்த்து நாங்கள் வந்து போராட்டம் பண்ணுறோம். எங்கள் நிலைப்பாடை பொறுத்தளவுக்கு எப்போதும் யாருக்கும் போனால் வச்சா குடுமி அடித்தா சிறைச்சா மொட்டைன்னு இருக்கிற ஆட்கள் நாங்கள் கிடையாது. சரிதானா? அரசு மக்களுக்கு நன்மை செய்தால், நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் அதை நாங்கள் பாராட்ட தவறுவது இல்லை. அதே அரசு மக்களுக்கு எதிராக இருந்தால், எதிரான நிலைப்பாட்டை எடுத்தால் அதை கண்டிக்காமல் நாங்கள் இல்லை. நாங்கள் மிகச்சரியான ஒரு எதிர்கட்சியாக நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். கூட்டணியில் அங்கம் வகித்தால் கூட சரியான எதிர்கட்சி என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழரும் நாங்கள் அப்படி தான் நிலைப்பாடு எடுத்துக்கிட்டு இருக்கோம், செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். ஆகவே வந்து அவங்க கோச்சிப்பாங்கன்னு நாங்கள் எந்த முடிவும் கைவிட்டதில்லை. கோச்சிக்க கூடாது என்பதற்காக நாங்கள் எந்த நிலைப்பாட்டையும் மாற்றிக்கிட்டதில்லை. அவங்கள குஷிப்படுத்தணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும் என்பதற்காக நாங்கள் எந்த ஒரு செயலும் செஞ்சதில்லை. அப்படி நீங்கள் விடுதலை சிறுத்தைகள் பார்ப்பது என்பது உங்களுடைய குறைபார்வை தானே தவிர விடுதலை சிறுத்தைகளை புரிந்து கொள்வதற்கு என்ன, எங்கள் தலைவரை புரிந்து கொள்வதற்கு ஒரு நாலேஜ் தேவைப்படுது. அந்த நாலேஜ், அந்த நுணுக்கமான பார்வை, அந்த அரசியல் அறிவு என்பது ரொம்ப முக்கியமானது. அதை கொண்டவர்களால் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சியை அந்த நிலைப்பாட்டையும் புரிந்து கொள்ள முடியும், எங்கள் தலைவருடைய நிலைப்பாட்டையும் அவருடைய வந்து செயல்பாட்டையும் புரிந்து கொள்ள முடியும். திரு ஆதவ அர்ஜுனா வந்து ஏன்டா கட்சியில் சேர்த்தமோ அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தலைவலியை வீசி கலக்கக்கூடிய பல கேடர்ஸ்க்கு வந்து உருவாக்குறாருன்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா? அதாவது என்னென்னா, ஒரு கட்சி, ஒரு வெகுஜன கட்சி அப்படின்னு சொன்னாக்கா எல்லாரும் எல்லா நேரத்துலையும் சரியாக இருந்துருவாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்க வந்து தவறாக செயல்படுறாங்க அல்லது கட்சிக்கு கட்டுப்படாமல் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா அதுக்கு கட்சி தலைமை உரிய நேரத்தில் உரிய வகையில் நடவடிக்கை எடுக்கும். 4 படத்தில் நடித்தவங்களாம் துணை முதலமைச்சர் ஆகும்பொழுது எங்கள் தலைவர் ஏன் ஆகக்கூடாதுன்னு கேட்டது கட்சிக்கு இடையூறான கருத்தா? இல்லை, அதாவது அது வந்து எங்கள் தலைவரே விளக்கம் சொல்லிட்டாரு. அது அந்த கருத்து வந்து பேசினது தப்புன்னு நாங்கள் கூப்பிட்டு வந்து அவரை அறிவுரை சொல்லியாச்சு, கண்டிச்சாச்சு. அது நான் வந்து என்னுடைய சொந்த கருத்தாக பேசினேன், இனிமேல் நான் மாற்றிக்கிறேன், அது மாதிரி பேசினது தப்பு தான் என்கிட்ட ஒத்துக்கிட்டாருன்னு நியூஸ் 18 தொலைக்காட்சியிலே எங்கள் தலைவர் வந்து இடையூறான கருத்துக்கள், அது இடையூறான கருத்து தானே, கட்சிக்கு முன்னான கருத்து தானே நான் கேட்குறேன் உங்ககிட்ட. இல்லை, அதாவது அதுதான் நானும் சொல்கிறேன். அதனால தானே தலைவர் வந்து அதை நீங்கள் பேசுனது தப்புன்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் நான் வந்து அதை மாற்றிக்கிறேன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்பொழுது கூப்பிட்டு கொஞ்சம் அறிவுரைலாம் சொல்கிறாரு தான். இதெல்லாம் நிச்சயமாக அவர் தலைவரே சொல்கிறாருல, இப்போ நானா சொல்கிறேன், தலைவரே வந்து ஊடகத்தில் சொல்லியிருக்காருல, அதை வந்து தவறுதான்னு ஒத்துக்கிட்டாரு. அதே சமயத்தில் இனி நான் வந்து பேச மாட்டேன், என்னுடைய சொந்த கருத்தை என்னோடய சொந்த உணர்வுலேருந்து பேசிட்டேன் அப்படின்னு சொன்னார். நான் வந்து நீ கட்சி நிலைப்பாட்டில் தான் எப்போதும் இருக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன், அதை நான் மாற்றிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு எங்கள் தலைவரே சொல்லியிருக்காரு. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இன்னைக்கு திரு விஜய் அவர்கள் கலந்து கொள்கிற நிகழ்ச்சியில் போய்ட்டு இவர் கலந்துக்கிறார் இல்லையா, இதுவுமே இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு தவறான ஒரு முன்னுதாரணமாக மாறிடுமோ அப்படின்னு நான் கேட்குறேன். இல்லை, அவர் ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு, வாய்ஸ் ஆஃப் காமன் சொல்லி ஒரு நிறுவனம் வச்சுருக்காரு. அந்த நிறுவனத்தை வந்து நாங்கள் கட்சி வந்து கட்டுப்படுத்தலை. அந்த நிறுவனம் வந்து அவருடைய சொந்த நிறுவனம், அவர் விருப்பத்துக்கு செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த நிறுவனத்தின் அடிப்படையில் தான் அவர் கலந்துக்கிறாரு. அவருக்கு அந்த இன்விடேஷனில் பாருங்கள், துணை பொதுச்செயலாளர் இல்லை, விசிகா துணை பொதுச்செயலாளர் கிடையாது, வாய்ஸ் ஆஃப் காமன் தான் போட்டு அவர் கலந்துக்கிறாரு. அப்போ அது அந்த ஒரு உரிமையில் போய் நாம் வந்து அவருக்கு இருக்கிற அந்த உரிமையில் நாம் போய் தலையிட முடியாது. அவர் கட்சியின் துணை பொதுச் செயலாளராக செயல்படும் போது தான் நாங்கள் தலையிட முடியுமே தவிர அவருடைய எல்லா தனிப்பட்ட பிஸ்னஸ்ஸு அல்லது வந்து அவருடைய வந்து மற்ற ஆக்டிவிட்டீஸில் நாங்கள் எங்களுடைய நிலைப்பாட்டை அவர்கிட்ட திணிக்க முடியாது. இப்போ திரு வேல்முருகனும் உங்கள் கூட திமுக கூட்டணியில் தான் இருக்கார். ஆனால் அவர் சமீப காலத்தில் பல மேடைகளில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக திமுக அரசை கார்னர் பண்ணி, இங்கே இருக்கக்கூடிய காவல்துறையை கார்னர் பண்ணி திட்டமிட்டு நீங்கள் வந்து எங்களுக்கு எதிராக செயல்படுறீங்க, எங்கள் சமூகத்துக்கு எதிராக செயல்படுறீங்க, எங்கள் கட்சிக்கு எதிராக செயல்படுறீங்க அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கார்னர் பண்ணி வைக்கிறாரு. ஆனால் திரு திருமாவர்கள் வந்து அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டை வைக்க மாட்டார் அப்படி விமர்சனம் இருக்குது. திரு வேல்முருகன் அவர்கள் போல திருமாவர்கள் ஏன் வந்து தலித் மக்களுடைய ஸ்டாண்ட் எடுத்து பேச மாட்டார், இந்த அரசு எங்கள் மக்களுக்கு எதிராக இந்த விஷயத்தில் இருக்கீங்க அப்படின்றத ஏன் சுட்டி காட்ட மாட்டேங்கிறது பல பேர் கேட்குறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. நான் தான் சொல்கிறேன்ல, தலித் மக்கள் பிரச்சனை மட்டுமல்ல, வந்து தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளில் தமிழ்நாட்டு மக்களுடைய நலனில் வந்து அக்கறை எந்த வகையில் வந்து அரசு செயல்படுவதோ அந்த வகையில் நாங்கள் வந்து அதை எதிர்ப்பதா அல்லது வந்து அதை ஆதரிப்பதா என்பது அந்த நிலைப்பாட்டிலிருந்து தான் நாங்கள் எடுக்கிறோம். நாங்கள் எல்லாத்துக்கும் வந்து அவரை மாதிரியே செயல்படணும்னு என்ன அவசியம் இருக்குது? இப்போ வந்து எங்கள் தலைவருடைய ஸ்டைல் வந்து வேறு மாதிரி இருக்குது, அவருடைய ஸ்டைல் வேறு மாதிரி இருக்குது. அதே மாதிரி வந்து கட்சியில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் வேறு மாதிரி ஸ்டைலில் வந்து பேசுவாங்க.
எங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்துவாங்க, எதிர்ப்பை பதிவு பண்ணுவாங்க. நாங்கள் எவ்வளவு கிட்டத்தட்ட 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு அதிகமான போராட்டங்களை அரசை எதிர்த்து, காவல்துறையை எதிர்த்து செஞ்சிருக்கிற கட்சி அதிமுக இல்லை, பிஜேபி இல்லை, நாம் தமிழர் இல்லை, விசிகா தான். அப்போ நாங்கள் அப்போ அரசை எதிர்க்கலையா? இல்லை சொல்லி முடிச்சிட, இதை கம்ப்ளீட் பண்ண விடுங்க. அப்போ விசிகா வந்து அரசை எதிர்க்கலையா? திமுகவை எதிர்க்கலையா? எதிர்க்க வேண்டிய சூழல்கள் எதிர்க்கத்தான் செய்கிறோம், ஆதரிக்க வேண்டிய நிலைகளை ஆதரிக்கத்தான் செய்கிறோம். ஆகவே வந்து இவங்களை போல நீங்கள் இல்லை என்ற கேள்வி என்பது சரியானதாக இருக்க முடியாது. நாம் தமிழர் பாஜக போல தான் விசிகாவும் திமுக வந்து செய்யக்கூடிய மக்கள் விரோதமான செயல்களை எதிர்க்கிறீங்க. இல்லை, அவங்களுடைய எதிர்ப்பு என்பது வேறு, எங்களுடைய எதிர்ப்பு என்பது வேறு. அவங்க எதுக்கு எடுத்தாலும் வந்து ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாக மாற்றி ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை பதிவு பண்ணுவாங்க. ஒரு எதிர்கட்சி அப்படி தானே பண்ணுவாங்க. இல்லை, அது எதிர்கட்சியாக அவங்க பார்க்குறாங்களா, எதிரி கட்சியாக பார்க்குறாங்களாங்கிறது வேற. அவங்கெல்லாம் எதிரி கட்சியாக பார்க்குறவங்க. அவங்களுடைய கொள்கை கூட்டணியில் இருக்கிறவங்க அப்படி தான் இருப்பாங்க. இல்லைங்க, அதாவது என்னென்னா திமுக திராவிட கொள்கையை முற்றிலும் நேர் எதிராக நின்று எதிர்ப்பவர்கள் பிஜேபியும் நாம் தமிழர். அந்த நிலைப்பாட்டில் நாங்கள் கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு திராவிட கொள்கையில் உடன்பாடு இருக்கிறது. நான் சொல்லிடுறேன், சொல்லவே இல்லை. நான் இல்லை, நான் விளக்கம் சொல்லக்கூடாதா? இல்லை, நான் விளக்கம் சொல்லக்கூடாதா? சொல்லுங்க. நான் அந்த கேள்வி நான் விளக்கம் சொல்றேங்க. நீங்க கேட்ட கேள்வியோட எனக்கு தெரியும், எனக்கு தெரியுங்க. நான் விளக்கம் சொல்றேன். நாங்கள் திராவிட கொள்கையில் உடன்பாடு கொண்டவர்கள். அரசினுடைய நிலைப்பாட்டில் தான் நாங்கள் வந்து வேறுபட்டு அதில் வந்து எதிர்ப்புமே தவிர பிஜேபி பார்வையில் அல்லது நாம் தமிழர் பார்வை என்பது வேறு, எங்கள் பார்வை என்பது வேறு. இல்லை, மக்கள் விரோதமான செயல்களை திமுக அரசு செய்யும் பொழுது விசிகா எதிர்க்கிறீங்களான்றது நான் கேட்டேன். நான் அவங்கள மாதிரி நான் வந்து அதுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். நீங்கள் வந்து இதை ரெண்டோட விசிகாவும் சேர்த்து நீங்கள் கம்பேர் பண்ண தேவையில்லை. ஆனால் மக்கள் விரோதமான செயல்களை விசிகா எதிர்க்கிறீங்க. அதாவது அரசு மக்கள் விரோதமாக செயல்படுகிற பொழுது நிச்சயமாக விசிகா எதிர்க்கும். திமுக அரசு எந்த அரசாக இருந்தானா, திமுக இருந்தானா, அண்ணா திமுக இருந்தாலும், பிஜேபியாக இருந்தாலும், காங்கிரஸாக இருந்தாங்க. ஓகே, நிகழ்ச்சியில் பங்கேற்று பல்வேறு கருத்தில் பகிர்ந்தமைக்காக நன்றி.